சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் தேர்தல் உபகரணங்களை அனுப்பும் பணிகள் இன்று நடைபெறுகிறது. 234 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு அலுவலர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மையங்களுக்கு சென்று இறுதிப் பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றனர். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நாளை நடைபெறவிருக்கும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் சுற்றி சுழன்று அனல் பறக்கும் பரப்புரையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெற்றது. தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். இதேபோல எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தாம் போட்டியிடும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் வீதி வீதியாக வாக்கு சேகரித்தார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னையில் தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். தென் சென்னை பகுதிகளில் ரோட் ஷோ சென்ற விஜய் நந்தனத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதேபோல நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாம் போட்டியிடும் காரைக்குடி தொகுதியில் வாக்கு சேகரித்து பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாளை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்காக வாக்குச்சாவடி மையங்களில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சட்டமன்ற தேர்தல் பணிகளில் 3,40,000 அரசு பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தவிர சமூக வலைதளங்களை கண்காணிக்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது தவிர கட்டுப்பாட்டு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தலுக்கான ஏற்பாடுகளை மிக தீவிரமாக இந்திய தேர்தல் ஆணையம் கவனித்து வருகிறது. வாக்களிக்க சொந்த ஊர் செல்வோர் வசதிக்காக சென்னையிலிருந்து 3 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து மொத்தமாக 11,323 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்பட்டன. நேற்று தொடங்கி வியாழன் வரையிலும் வாக்கு எண்ணிக்கை நாளன்று மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்காக டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதால் திங்கட்கிழமை ஒரே நாளில் மட்டும் 350 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகி உள்ளதாக டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வழக்கத்தை விட இந்த முறை 2.5 மடங்கு அதிக அளவில் மதுபானங்கள் விற்பனையானதாகவும் வசூலும் அதிகரித்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நாள் மற்றும் சுப முகூர்த்த தினத்தை ஒட்டி சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூரிலிருந்து மதுரைக்கு நாளை இரவு 9:55 மணிக்கு சிறப்பு மெமு ரயில் இயக்கப்படுகிறது. அதேபோல் நாளை மதியம் 1:25 மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 2:30 மணிக்கு நாகர்கோவில் சென்றடையும் வகையில் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றிடுங்கள் என்றும் மண், மொழி, மானம் ஆகிய 3ஐயும் காப்பாற்ற மூச்சிருக்கும் வரை போராடுவேன் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் உங்களை யாராலும் ஏமாற்ற முடியாது, உங்களுக்கு யார் நரி யார் சிங்கம், அடிமைத்தனம் எது தைரியம் எது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் என குறிப்பிட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 15 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகள் குறித்து ஒரு நாள் கூட பேசாமல் இருந்ததில்லை என்று தெரிவித்தார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கொல்கத்தாவுக்கு நாளை பயணம் மேற்கொள்ளவிருந்த நிலையில் காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. நாளை மேற்கு வங்கத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அன்றைய தினம் அங்கு நடைபெற இருந்த நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி பங்கேற்கவிருந்த நிலையில் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியை பயங்கரவாதி என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் செய்திருந்த நிலையில் பொது நடத்தைக்கான நெறிமுறைகளை மீறி கார்கே நாட்டிற்கு அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கடந்த 12 ஆண்டுகளில் பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழித்த ஒரு தலைவரை பயங்கரவாதி என்று அழைப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவும் அமித்ஷா கூறியிருக்கிறார்.
பிரதமர் மோடியை பயங்கரவாதி என கூறிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மீது புகார் அளித்திருப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிட்டிருக்கும் அவர், இது தேர்தல் நடத்தை விதிகளை அப்பட்டமாக மீறும் செயல் என்றும் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பதிவிட்டிருக்கிறார். பெண்களுக்கு எதிரான பிம்பத்தை பிரதமர் மோடி உண்மையாகவே உயர்த்த விரும்பினால் தற்போது உள்ள 543 தொகுதிகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்ற காங்கிரசின் கோரிக்கையை பிரதமர் ஏற்பாரா என காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளர் ராகினி நாயக் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாஜக பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நிறுத்தி வைத்துவிட்டு உறங்கிக் கொண்டிருப்பதாகவும் அவர் விமர்சித்திருக்கிறார். அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இஸ்லாமாபாத்தில் கடந்த 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை நடைமுறைப்படுத்த பாகிஸ்தான் முயற்சித்து வரும் நிலையில் ஈரான் அரசு பேச்சுவார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லை என தெரிகிறது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை ஒரு போர் நடவடிக்கை என்றும் இச்செயல் போர் நிறுத்தத்தை மீறுவது எனவும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்திருக்கிறார். கட்டுப்பாடுகளை முறியடித்து தனது நலன்களை எவ்வாறு பாதுகாப்பது மற்றும் மிரட்டல்களை எவ்வாறு எதிர்ப்பது என்பது ஈரானுக்கு நன்றாக தெரியும் என அவர் கூறியிருக்கிறார். ஈரானுடன் மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் நீட்டிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த திட்டத்தை ஈரான் முன்மொழியும் வரை அமெரிக்க ராணுவத்தின் முற்றுகை தொடரும் என்றும் அவர் அறிவித்தார். டிரம்பின் அறிவிப்பின் மூலம் ஈரானுடன் சுமூக உடன்படிக்கை ஏற்படுத்தவே விரும்புவதாக கூறப்படுகிறது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை ஈரான் நிராகரித்துள்ள நிலையில் அமெரிக்க துணை அதிபர் இஸ்லாமாபாத் பயணத்தை ரத்து செய்தார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தானுக்கு எந்த ஈரானிய பிரதிநிதி குழுவும் அனுப்பப்படவில்லை என ஈரானிய இஸ்லாமிய குடியரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடைபெறும் என கூறப்பட்ட நிலையில் ஈரான் ஆர்வம் காட்டவில்லை என தெரிகிறது. பாகிஸ்தானில் நடத்த திட்டமிட்டிருந்த இரண்டாம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் செவிசாய்க்காததால் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸின் பாகிஸ்தான் பயணம் ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. திட்டமிட்டபடி அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அமெரிக்கா ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் மேற்கொண்டு வரும் ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளித்து வரும் அதிபர் டிரம்புக்கு நன்றி தெரிவிப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பதிவிட்டிருக்கிறார். போரை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் தொடர்ந்து முயற்சி செய்யும் என அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். போர் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஈரான் உள்நாட்டு விமான சேவை 50 நாட்களுக்கு பிறகு தொடங்கியிருப்பதால் மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். தெஹ்ரான் மஸ்கத் இடையே முதலாவது சேவை இன்று தொடங்க முடிவு செய்திருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான இரண்டாவது சுற்று அமைதி பேச்சுவார்த்தைகள் இன்னும் நடைபெறாத நிலையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $90 உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பேச்சுவார்த்தை இன்னும் நடைபெறாததே விலையேற்றத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. இந்திய விமானங்கள் தனது வான்வழியை பயன்படுத்த வரும் 24ஆம் தேதி வரை விதித்திருந்த தடையை மே 24ஆம் தேதி வரை நீட்டித்து பாகிஸ்தான் அரசு உத்தரவிட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்ட நிலையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 24 முதல் இந்திய விமானங்களுக்கான வான்வழி பாதையை பாகிஸ்தான் மூடியது. பெட்ரோலுக்கு பதில் ஆல்கஹாலில் கார்களை இயக்கும் துணிச்சலான முடிவை இந்திய அரசு எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 85% எத்தனால், 15% பெட்ரோல் கொண்ட புதுவிதமான E85 எரிபொருள் வரைவை அரசாங்கம் விரைவில் வெளியிட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விஜய் தமக்கு கடனாக எந்த பணமும் தரவில்லை என அவரது தந்தை S.A. சந்திரசேகர் விளக்கம் அளித்துள்ளார். 200 கோடி சம்பாதிக்கும் ஒரு பிள்ளை அப்பாவுக்கு ஒரு 5 கோடி கொடுக்க கூடாதா என கேள்வி எழுப்பியவர், விஜய் தமது வேட்புமனுவில் பணம் கொடுத்துள்ளேன் என்றுதான் குறிப்பிட்டுள்ளாரே தவிர எங்கேயும் கடனாக கொடுத்தேன் என்று குறிப்பிடவில்லை என SAC தெரிவித்துள்ளார்.
திருவண்ணாமலை மாவட்டம் பிரம்மதேசம் கிராமம் அருகே 16 வயது மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த மர்ம நபர்கள் சிலரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த மாணவி சுப நிகழ்ச்சிக்காக திருவண்ணாமலைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுவிட்டு திரும்பி காஞ்சிபுரம் நோக்கி சென்றபோது இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே தோட்டத்தில் சட்டத்திற்கு புறம்பாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 850 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பசும்பொன் நகரில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்வதற்காக எலுமிச்சை தோட்டத்தில் மது பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் சுந்தரராஜ் வீட்டில் நடத்திய சோதனையில் 48 லட்சம் ரூபாய் பணத்தை வருமான வரித்துறையினர் கைப்பற்றினர். அதில் வீட்டின் காம்பவுண்ட் சுவருக்கு வெளியே கிடந்த 20,03,000 ரூபாய் பணத்தை வேட்பாளர் தங்களது பணம் இல்லை என கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே அதிமுக நிர்வாகிக்கு சொந்தமான பர்னிச்சர் கடையில் உரிய ஆவணங்கள் இன்றி வைக்கப்பட்டிருந்த 13,48,500 ரூபாய் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மொடக்குறிச்சி தொகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த போது கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சோதனை நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள ஹோட்டல்களில் வெளியூர் மக்கள் தங்கியிருக்கிறார்களா என போலீசார் சோதனை செய்தனர். தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் தொகுதிகளில் வெளியூர் நபர்கள் யாரும் இருக்கக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் நாளை ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் நிலையில் சென்னை முழுவதும் நள்ளிரவில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். 2 வீலர், கார் மற்றும் ஆட்டோக்களில் வருபவர்களிடம் உரிய ஆவணங்கள் இருக்கிறதா என சோதனை செய்த பிறகே அதிகாரிகள் வாகனங்களை அனுப்பி வைத்தனர். சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். ஆந்திர பிரதேசத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்குள் நுழையும் அனைத்து வாகனங்களையும் அதிகாரிகள் தீவிர சோதனை செய்தனர். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள தங்கும் விடுதிகள், ஹோட்டல்கள், திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் தங்கி உள்ளனரா, பணம் ஏதும் பதுக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு செய்து வருகின்றனர். புதுக்கோட்டையில் உள்ள திருமண மண்டபங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளில் வெளியூர் நபர்கள் யாரேனும் தங்கி உள்ளனரா என்பது குறித்து தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். நேற்று மாலை 6 மணியோடு பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் வேறு மாவட்டம் மற்றும் தொகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தங்கி உள்ளனரா என ஆய்வு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் பணம் பட்டுவாடா செய்த அமமுக பிரமுகர்கள் 3 பேரை கைது செய்த போலீசார் 13,84,500 ரூபாயை பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். பொதுப்பணித்துறை அலுவலகம் அருகே வாக்குக்கு பணம் கொடுப்பதாக தகவல் கிடைத்த நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மதுபான கடையை உடைத்து மதுபானம் திருடிய 3 பேரை கைது செய்த போலீசார் மதுபானங்களை பறிமுதல் செய்தனர். தண்டேஸ்வரர் நல்லூர் ஊராட்சியில் உள்ள டாஸ்மாக் கடையில் மதுபானங்களை திருடிய நபர்கள் அதனை பங்கு பிரிக்கும் போது ஏற்பட்ட தகராறில் போலீசாரிடம் சிக்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் தனியார் ஹோட்டலில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 9,88,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பல்லாவரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க கோடிக்கணக்கில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனால் அங்கு சென்ற அதிகாரிகள் சோதனையிட்டு பணத்தை பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தேர்தல் பணம் பட்டுவாடா குறித்து விசாரிக்க சென்ற காவல் உதவி ஆய்வாளரை தாக்கிய திமுக ஆதரவாளரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருச்செங்கோடு சாலை ஜீவாசெட் பகுதியில் பணம் வழங்கப்படுவதாக வந்த தகவலை அடுத்து விசாரிக்க சென்ற SI ரஞ்சித் தாக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக திமுக ஆதரவாளரான சஞ்சித் போலீசாரிடம் பிடிபட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுகவிற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்ததாக காவலர் ஒருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வந்த சபரிகுமார் காவலர் குடியிருப்பு பகுதியில் அதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ததாக கூறப்படுகிறது.
கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். குளித்துறை, களியக்காவிளை, அருமனை, மார்த்தாண்டம் உட்பட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சிவகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இடி மின்னலோடு கூடிய மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காலை முதலே வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவு சிவகிரி, தேவிப்பட்டினம், விஸ்வநாதபேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கிருஷ்ணன்கோவில், மம்சாபுரம், மல்லி, வன்னியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே டேபிள் ஃபேனை திருடி சென்றவரிடம் திருப்பி கேட்க சென்றவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வத்தலக்குண்டு பகுதியைச் சேர்ந்த விஜய் பிரபு வாங்கிய டேபிள் ஃபேனை கணவாய்ப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மணி என்பவர் திருடி சென்றதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பூர் அருகே காப்பாரப்பட்டி ஐயனார் கோவில் புறவெடுப்பு விழாவை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பொதுமக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து சமூகத்தினரும் ஒன்றிணைந்து விழா நடத்த வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்த நிலையில் அதனை ஏற்க மறுத்த ஒரு சமூகத்தினர் விழா நடத்த ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலையொட்டி எழும்பூர் ரயில் நிலையத்தில் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ள ரயில்வே பாதுகாப்பு படையினர் சென்னைக்கு வேலை தேடி வந்த அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த 18 வயதிற்குட்பட்ட 5 சிறுவர்களை மீட்டனர். மேலும் பயணி ஒருவர் எடுத்து வந்த தடை செய்யப்பட்ட 7 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து அவரை கைது செய்தனர். மதுரை அவனியாபுரம் பெட்ரோல் குண்டுவீச்சு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற குண்டுவீச்சில் 7 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்த நிலையில் 13 பேர் காயமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே பேருந்தில் சென்ற மூதாட்டியிடம் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி 1.5 சவரன் தங்க செயின் மற்றும் 8000 ரூபாயை திருடி சென்ற மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மூதாட்டி பானுமதி நகை மற்றும் பணத்தை பையில் வைத்திருந்த நிலையில் மர்ம நபர் கைவரிசை காட்டியிருக்கிறார். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் 2ஆம் கட்ட தொகுதிகளுக்கான தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் பிரவாசி காரியகர்த்தாக்களுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். அப்போது ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட தேர்தலை எதிர்கொள்வதற்கான உத்திகள், வாக்குச்சாவடி அளவிலான மேலாண்மை மற்றும் வாக்காளர்களை கவர்வது குறித்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. மேலும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக அமித்ஷா ஏப்ரல் 27ஆம் தேதி வரை கொல்கத்தாவில் முகாமிட்டு ஆலோசனை மேற்கொள்வார் என கூறப்படுகிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் மாவட்டம் தந்துக்காவில் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் சட்டவிரோத கட்டுமானங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. மாநகராட்சி நிர்வாகத்தினர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வீட்டின் முன்பகுதியை JCB மூலமாக இடித்து அகற்றினர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் சொகுசு காரை ஓட்டி சென்ற நபர் ஒருவர் மக்கள் நிறைந்த பகுதியில் காரில் சாகசம் செய்யும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக அதிவேகமாக சென்று சாலையின் நடுவே மண்புகை பறக்க காரில் வட்டமடித்த நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து காரை பறிமுதல் செய்தனர். பெங்களூருவில் காதலனை வீட்டிற்கு வரவழைத்து நாற்காலியில் கட்டி வைத்து எரித்து கொடூரமாக கொலை செய்த காதலியை போலீசார் கைது செய்தனர். அஞ்சனாபுரத்தைச் சேர்ந்த பிரேரணாவும் அவரோடு பணியாற்றி வந்த கிரணும் ஓராண்டுக்கு மேலாக காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் பிரேரணாவுடன் பேசுவதை கிரண் தவிர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. டெல்லியில் ஓட்டர்களை குறிவைத்து தாக்குவதற்கான சதித்திட்டம் தீட்டியதாக பயங்கரவாதிகள் 2 வரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் மாவட்டத்தைச் சேர்ந்த 21 வயதான ராஜ்வீர் மற்றும் 19 வயதான விவேக் பன்சார் ஆகிய இருவரும் ISI பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் லெபனான் இடையிலான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை வாஷிங்டனில் நடைபெற உள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வந்தது. இந்நிலையில் கடந்த வாரம் இரு நாட்டு தூதர்களும் வாஷிங்டனில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் 10 நாட்கள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2வது கட்டமாக பேச்சுவார்த்தை நாளை நடைபெறுகிறது.
கர்நாடக மாநிலம் ஹூபள்ளியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பொதுமக்கள் வீட்டில் முடங்கினர். மேலும் பெரும்பாலான சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். பல்கேரிய நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றிக்கு ரூமன் ரடேவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவிற்கும் பல்கேரியாவிற்கும் இடையிலான நட்பு மற்றும் பன்முக உறவுகளை வலுப்படுத்த ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். ஹார்மூஸ் ஜலசந்தியில் ஏற்படும் இடையூறுகள் இந்தியா மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக ஜெர்மனி சென்ற மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஹார்மூஸ் ஜலசந்தியில் ஏற்படும் இடையூறுகள் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறினார். 3 நாள் பயணமாக ஜெர்மனி சென்ற மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கைகுலுக்கி வரவேற்றார். பின்னர் ஜெர்மன் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு சார்ந்த நிலைக்குழுவிடம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனையும் மேற்கொண்டார். சீன தலைநகர் பெய்ஜிங் மற்றும் தலைநகர் டெல்லி இடையே பல ஆண்டுகளுக்கு பிறகு நேரடி விமான சேவை தொடங்கப்பட்டிருப்பதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வாரத்திற்கு 3 முறை ஏர் சீனா நிறுவனம் விமானங்களை இயக்கவிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் சிரிய அதிபர் அஹ்மத் அல் சாராவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இருதரப்பு உறவுகள் குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இருவரும் விவாதித்தனர். ரஷ்யா மற்றும் வடகொரியாவிற்கு இடையே துமன் ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்ட முதல் சாலை பாலத்தின் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்ட பால கட்டுமான பணி முடிவடைந்த நிலையில் வரும் ஜூன் மாதம் பாலத்தை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நேபாளின் லலித்பூரில் நடைபெற்ற ரத்தோ மச்சேந்திரநாத் ஜாத்ரா தேர் திருவிழாவில் திரளான மக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து செங்கடவுளை வழிபட்டனர். தேர் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு நகரங்களின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் பக்தர்கள் மழை வளம் வேண்டி வேண்டுதல்கள் செய்தனர். லெபனான் நாட்டில் ராணுவ நடவடிக்கையின் போது இயேசு கிறிஸ்து சிலையை சேதப்படுத்திய விவகாரத்தில் 2 இஸ்ரேல் வீரர்களுக்கு 30 நாட்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள கிராமம் ஒன்றில் இஸ்ரேலிய வீரர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் சிலையை சுத்தியலால் உடைப்பதும் அதை ஒருவர் வீடியோ எடுப்பதும் பெரும் சர்ச்சையானது. இஸ்ரேலின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜெருசலேமில் பழங்கால சுவர்கள் வண்ண வண்ண விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டன. பல்வேறு கட்டடங்களின் சுவர்கள் இஸ்ரேல் கொடிகளால் மெளிரூட்டப்பட்டன. மேலும் தலைநகர் டெல் அவிவிலும் சுதந்திர தின கொண்டாட்டம் களை கட்டியது. பொலிவியா நாட்டின் கோச்சோபாம்பா மாகாணத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புடைய சுமார் 1170 கிலோகிராம் போதைப் பொருளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கைப்பற்றப்பட்ட பொருட்களில் கோகைன், வெட் கோகைன் பேஸ் மற்றும் கஞ்சா ஆகியவை அடங்கும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தொடக்க வீரரான ஆயுஷ் மாத்ரே போட்டியில் இருந்து விலகியதாக நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெற்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் பேட்டிங் செய்தபோது இடது தொடை தசையில் ஏற்பட்ட காயம் காரணமாக போட்டியில் இருந்து விலகியதாக கூறப்படுகிறது. உலகின் முன்னணி டென்னிஸ் வீரரான செர்பியா நாட்டை சேர்ந்த நோவக் ஜோகோவிச் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள விரும்புவதாக தெரிவித்துள்ளார். இந்திய ரசிகர்களுடன் தமக்கு ஒரு வலுவான பிணைப்பிருப்பதாக உணர்வதாகவும் விரைவில் அங்கு சென்று நேரம் செலவிட விரும்புவதாகவும் விராட் கோலியை சந்திக்க விரும்புவதாகவும் நோவக் ஜோகோவிச் கூறியுள்ளார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வீரர் அபிஷேக் சர்மா IPL போட்டி வரலாற்றில் ஒரு இன்னிங்ஸில் 2 முறை 10 சிக்சர்களை அடித்த முதல் இந்திய பேட்ஸ்மேன் என்ற சாதனையை படைத்தார். நேற்று நடைபெற்ற போட்டியில் அதிரடியாக விளையாடிய அவர் 47 பந்துகளில் சதம் அடித்து அசத்தினார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற IPL லீக் ஆட்டத்தில் டெல்லி அணியை 47 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஹைதராபாத் அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 242 ரன்களை குவித்தது. 243 ரன்கள் கடின இலக்கோடு களமிறங்கிய டெல்லி அணி 20 ஓவர்கள் வரை ஆடி 195 ரன்களை சேர்த்தது.
இந்திய T20 கிரிக்கெட் அணியில் தற்போது உள்ள வீரர்களில் அபிஷேக் சர்மா தான் தலைசிறந்த பேட்ஸ்மேன் என முன்னாள் அதிரடி ஆட்டக்காரர் யுவராஜ் சிங் பெருமிதம் தெரிவித்தார். மற்ற வீரர்களிடமிருந்து அபிஷேக் சர்மா தனித்துவமாக தெரிவதாகவும் வேற்று கிரகத்திலிருந்து வந்தவர் போல் ஆடுவதாகவும் யுவராஜ் சிங் தெரிவித்தார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வி குறித்து பேசிய டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டன் அக்ஷர் பட்டேல் தோல்வி ஏமாற்றம் அளித்ததாகவும் தங்களது வீரர்கள் சிறப்பாக பந்து வீசாத காரணத்தால் 240 ரன்களுக்கு மேல் விட்டுக் கொடுத்ததாகவும் கூறினார். இந்த தோல்வி மூலம் நிறைய கற்றுக்கொண்டு அடுத்த போட்டியில் திறம்பட விளையாடுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார். IPL தொடரில் லக்னோவில் இன்று நடைபெறும் 32வது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. 6 போட்டிகளில் 2இல் மட்டுமே வென்றிருக்கும் லக்னோ அணி இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று ரன் ரேட்டை உயர்த்த திட்டமிட்டுள்ளது. இந்திய நேரப்படி இரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல நடிகையான கராத்தே கல்யாணி பிரகாஷ் ராஜுக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ராமாயணம் குறித்து அவர் தெரிவித்த கருத்துகள் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் விதமாக இருப்பதால் அவர் மீது FIR பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். AGS நிறுவனம் தயாரிப்பில் இளம் இசையமைப்பாளர் சாய் அபியங்கர் கதாநாயகனாக நடிக்க உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். தனக்கு சுத்தமாக நடிப்பே வராது என்றும் ஒருவேளை அந்த திறமை இருந்திருந்தால் முன்னரே நடிக்கப் போயிருப்பேன் எனவும் சாய் அபியங்கர் கூறினார். நடிகை ரோஜாவின் மகள் அன்ஷு மாலிகா அமெரிக்காவின் புகழ்பெற்ற இண்டியானா பல்கலைக்கழகத்தின் உயரிய விருதான ஹெர்மன் B. வெல்ஸ் விருதை வென்று அசத்தியுள்ளார். கல்வி தகுதி, மாணவர் அமைப்பு மற்றும் சமூக சேவை உள்ளிட்ட பிரிவுகளில் சிறந்து விளங்குவோருக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. மதுரையில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் சித்திரை திருவிழாவின் 3வது நாளன்று கைலாச பர்வதம் காமதேனு வாகனத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாடித்தார். சுந்தரேஸ்வரர் கைலாச பர்வத வாகனத்திலும் அன்னை மீனாட்சி காமதேனு வாகனத்திலும் அம்மன் சன்னதியில் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் வலம் வந்தனர். திருத்தணி முருகன் கோவிலில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மலைக்கோவிலில் மூலவருக்கு பல வகை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க கவசம், தங்க சேவல், கொடி, வேல் மற்றும் சிறப்பு ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திருக்கொடி ஏற்றப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் நகரத்தார் குலதெய்வ வழிபாட்டையொட்டி திரளானோர் பாத யாத்திரையாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர். தாங்கள் கொண்டு வந்த குச்சியை கோவில் கொடிமரத்தில் செலுத்தி குலதெய்வமான தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமியை வழிபட்டு புதிய வேண்டுதலுக்காக மாற்று குச்சியை எடுத்துச் சென்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள அருள்மிகு ஆனந்தவல்லி சோபநாதர் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடிமரத்திற்கு முன்பாக அர்ச்சகர்கள் ஹோமம் வளர்த்து பூஜை செய்த பின்னர் பால், பன்னீர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட 18 வகை பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமி மற்றும் அம்பாளுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.